திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மெய்கலந்தாரொரு மெய்கலந்தான் தன்னை பொய்கலந்தார் முன் புகுதா ஒருவனை உய்கலந்தூழி தலைவனுமாய் நிற்கும் மெய்கலந்தின்பம் விளைந்திடும் மெய்யர்க்கே. திருச்சிற்றம்பலம். மெய்கலந்தாரோடு மெய்கலந்தான் என்று சிவபெருமானை கூறுகிறார். எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். சிவபெருமானிடம் தன்னை மறைத்து கொள்ளாமல், அதாவது கரவியின்றி பேர் அன்பினை உண்மையாக பூண்டவர்கள் மெய்கலந்தார் ஆவர். அந்த சிவபெருமானும் அவர்களுடன் உண்மையாகவே கலந்து வெளிப்பட்டு வேண்டும் அருள் புரிந்து அருள்வான். கரவாடும் வன்மையான நெஞ்சினர் உள்ளவர்கள் நிலையாத உலகியற் பொருள்களை நிலைக்கும் என பாழாக கழிப்பார்கள். பொய்ப்பொருள்களுடன் கலந்த பொய்யர் ஆவர் அவர்கள். அவர் முன் புகுதவும், அதாவது அவர் முன் அவன் நிலைத்து நிற்கவும் அல்லது அவர்களுடன் சேரவும் கூசுவான் அந்த சிவன். அவன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்கும் நடுநிலை இருப்பவன். அதனால் கூசுகின்றான். அச்சிவன் ஆருயிர்கள் உய்தற் பொருட்டு அவற்றுடன் கலந்து பேர் ஒடுக்க பெரு முதல்வனாய் நிற்கின்றான். மெய் அடியார்களாய் விளங்குகின்றவர்களுக்கு அவர் தம் மெய் அன்பில் மெய்யாக கலந்து மாளா இன்பம் விளைந்திடச் செய்கின்றான். இந்த பாடல் இறைவனின் தன்மையையும் மெய்யன்பர்களின் நிலைமையையும் எடுத்துரைக்கிறது. மெய்கலந்தார் ஒரு மெய்கலந்தான் தன்னை என்று கூறுகிறது. மரணத்தை வென்றவர், ஒப்பற்ற உண்மை பொருளாக திகழ்பவர் யார்? சிவபெருமான். இங்கே சிவபெருமானை மெய்கலந்தார் என்பது யமனை வென்ற சிவபெருமானையும் ஒரு மெய்கலந்தான் என்பது அந்த ஒப்பற்ற உண்மை தத்துவமான அவரையும் குறிக்கிறது. பொய் கலந்தார் முன் புகுதா ஒருவனே என்றால் பொய்மை நிறைந்த இந்த உடலை விட்டு நீங்கி மரணத்திற்கு முன்பே அவனை, அதாவது இறைவனை அடைந்த ஒரு மெய் அன்பனே. பொய்க்கலந்தார் என்பது பொய்யான உடலை நீங்கிய நிலையையும், புகுதா ஒருவனை என்பது இறைவனை அடைந்த ஒரு ஆத்மாவையும் குறிக்கிறது. பொய்க்கலந்தார் முன் புகுதா ஒருவனை என்று கூறுகிறார். பொய்மை நிறைந்த இந்த உடலை விட்டு நீங்கி மரணத்திற்கு முன்பே இறைவனை அடைந்த ஒரு மெய் அன்பனை என்று பொருள். பொய்க்கலந்தார் என்பது என்ன? பொய்யான உடலை நீங்கிய நிலை. உயிர்கலந்து உழி தலைவனுமாய் நிற்கும் என்றால் அந்த இறைவன் அந்த மெய்யன்பனின் உயிரில் கலந்து காலத்தை கடந்தும் நிலைத்திருக்கும் தலைவனாக விளங்குவான். உயிர்கலந்து என்பது உயிரில் ஒன்றி இருப்பதையும், ஊழித்தலைவன் என்பது காலத்தை வென்ற தலைவன் என்பதையும் குறிக்கிறது. மெய் கலந்து இன்பம் விளைந்திடும் மெய்யர்க்கே. உண்மை வடிவமான அந்த இறைவன் மெய்யன்பர்களுக்கு இன்பத்தை விளைவிப்பான். மெய் கலந்து என்பது உண்மை சொரூபத்தையும் இன்பை விளைத்திடும் என்பது ஆனந்தத்தை அளிக்கும் என்பதையும், மெய்யற்கே என்பது உண்மையான பக்தர்களுக்கு என்பதையும் குறிக்கிறது. அதாவது சுருக்கமாக சொன்னால், மரணத்தை வென்ற ஒப்பற்ற உண்மை பொருளான சிவபெருமான் பொய்யான உடலை நீங்கி மரணத்திற்கு முன்பே தன்னை அடைந்த மெய்யன்பனின் உயிரில் கலந்து காலத்தை கடந்தும் நிலைத்திருக்கும் தலைவனாக விளங்குவான். உண்மை சொரூபியான அந்த இறைவன் மெய்யான பக்தர்களுக்கு பேரின்பத்தை அளிப்பான். இறைவன் மெய்யன்பர்களின் உள்ளத்தில் நீங்காது வீற்றிருந்து அவர்களுக்கு அருள் புரிவான் என்ற கருத்தைத்தான் இந்த பாடல் வலியுறுத்துகிறது. மெய் கலந்தாரோடு மெய் கலந்தான் தன்னை பொய் கலந்தார் முன் புகுதா ஒருவனே உய் கலந்து ஊழி தலைவனுமாய் நிற்கும் மெய் கலந்து இன்பம் விளைந்திடும் மெய்யர்க்கே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.